ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யாரெல்லாம் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்டோரி டைப்பில் ஒரு வீடியோ பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வீடியோஸு, மேனுஃபேக்சரிங் சந்திக்கிற வீடியோஸு, செல்லர் ஸ்டோரி அப்படி போய்ட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் முன்னாடி தான் போட்டோம் இந்த ஒரு கார்ட்டூன் மாதிரிலாம் போட்டு. ஸோ திருப்பி அதை ட்ரை பண்ணலாம் அந்த வீடியோவோட இன்டென்ஷன். ரெண்டாவது வந்து முக்கியமாக நிறைய குழப்பங்கள் இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. இந்த வீடியோ மூலிமா அந்த குழப்பங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் அமைச்சது எனக்கு ஒரு மீம் தான். ஸோ அந்த மீமை கண்டிப்பாக எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கடந்து வந்திருப்பீங்க. அந்த மீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்பேரிசன் இருக்கும். ஸோ நம்மளோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருக்கும், பட் மணி கம்மியாக இருக்கும். விச் மீன்ஸ் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்காது, நம்ம பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லுவாங்க. அடல்ட் ஏஜ், அதாவது ஒரு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போன தருணத்தில் இருக்க அந்த ஏஜ் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மணி அதிகமாக இருக்கும், எனர்ஜியும் இருக்கும், பட் ஆனால் டைம் இருக்காது. பிகாஸ் வேலை செஞ்சுட்டே இருக்கும் 9 to 5. தேர்டு பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதாவது கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு ஏர்னிங்ஸ் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா மணியும் அதிகமாக இருக்கும், டைமும் அதிகமாக இருக்கும், பட் எனர்ஜி இருக்காது. பிகாஸ் ஓல்ட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு மீம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கான்டென்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எலிஜிபிலிட்டிலாம் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். இல்லைனா ஒரு மிசரபுளாக ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் நான் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் மந்த்தே சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா. அவங்களோட இன்டென்ஷன்னா நான் வந்து வேலையை விட்டுட்டேன், இந்த வேலை போயிடுச்சு, நான் திருப்பி வந்து எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து வர ரெவன்யூ வச்சு தான் நான் வந்து என்னோடய குடும்பத்தையே ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்கிற பதில் வந்து இப்போதைக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பிஸ்னஸ்ன்றது பார்த்திங்கன்னா உங்கள் கெரியர் க்ரோத் மாதிரி தான். கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 15,000 சம்பளத்தில் உட்காந்து நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு மேனேஜர்கிட்டேருந்து வாங்குற திட்டலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு இயர் ஆன் இயர் கிடைக்கிற ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் கம்பெனி மாறி கிட்டத்தட்ட ஒரு 8 years ஆகுமா ஒரு 70,000 டீசெண்டான சேலரி அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான இபி பில்லு, ரெண்ட்டு, கிராசரி, கேஸு இதெல்லாம் பே பண்ணுறதுக்கான அந்த நீட்ஸுக்கு தேவையான அமௌண்ட்டை பிஸ்னஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இ-காமர்ஸ் இல்லை, எந்த பிஸ்னஸ்லையும் எடுக்க முடியாது. ஐ ஆம் டேம் ஷோர். ரொம்ப எக்ஸப்ஷனில் ஏதோ ஒரு சில பேருக்கு ஒரு சில பிஸ்னஸில் கிடச்சிருக்கலாமே தவிர, பட் எல்லாருக்குமே இது அமையுமான்னு கேட்டிங்கன்னா 99% ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது அமையாது. நாட் ஒன்லி இ-காமர்ஸ், எல்லா பிஸ்னஸ்க்கும் இது பொருந்தும். நீங்கள் நாளைக்கு ஒரு டீ ஷாப் ஆரம்பித்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும். ஸோ அதனால தான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இம்மிடியேட்டாக என்னோடய வீட்டுக்கு தேவையான நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் வந்து விமன்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து செட் ஆகாது. ஐ மீன் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, சார் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சார், எனக்கு வந்து ஒரு மார்னிங் என்னோடய ஹஸ்பண்டையும் குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க சமைச்சு முடிச்சிட்டேன்னா அடுத்து ஒரு 6 o'clock வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பெருசாக வேலையே இல்லை சார். நம்ம செல்லர் ஸ்டோரியே நிறையா பார்த்துருக்கோம். ரீசெண்டாக அசினா மேம் கூட அதான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட் விஷயம் டைம் அதிகமாக இருக்குது, எனர்ஜி அதிகமாக இருக்குது, மணி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் என்னென்னா, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட், உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் இருக்கும். நிறைய நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணனால உங்களுக்கு அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் மசாலா அரைக்கிறேன், மில்லட் பவுடர் அரைக்கிறேன், ஆர்கானிக் அந்த மாதிரி போகாமல் நீங்களே ஹேண்ட்மேட் கிராஃப்ட் ஐட்டம்ஸு ஒரு சில மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எப்படின்றத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். மறக்காமல் அந்த கார்டை கிளிக் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக மாறி அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். ஸோ பிகாஸ் உங்கள்கிட்ட நிறைய டைம் இருக்குது, எனர்ஜியும் இருக்குது. ரெண்டாவது வந்து லாஸ்ட் வீக் கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு எனக்கு, லைசன்ஸ் எடுக்க கூட என்கிட்ட காசு இல்லை. ஐ மீன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இருந்தாலும் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சார் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, இங்கே யாருக்குமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சரி, அவங்கள சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த காசு வச்சுக்கோங்க உடனே ஆரம்பிங்க அப்படின்ட்டு ஒரு 50,000 1 லட்சமோ கொடுக்க போகிறது கிடையாது. இன்க்ளூடிங் மீ, எனக்கும் எங்கள் வீட்டில் கொடுக்கல. ஸோ பட் என்னென்னா, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈட்டுறதுக்கு நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் மீன்ஸ் என்ன சொன்னால், ஒரு சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு கிடைச்ச வேலையை செஞ்சு அதில் இருக்கிற வர இன்கம்மை கொஞ்சம் எடுத்து வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீதர் இம்தியாஸ் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அவங்க வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜென்ரலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க? 0 தான் சார். இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் வந்து வீட்லேயும் வாங்கினது கிடையாது, எங்கேயும் கடனும் வாங்கினது கிடையாது. அதனால தான் வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க. ஆமாம், வெளில வாங்கினது கிடையாது. நாங்களே ஃப்ரீலான்ஸ் பண்ணோம், நாங்களே ஒழிச்சோம், நாங்களே காசு எடுத்தோம், அதில் பிரிண்டர் வாங்கினோம். அதுக்கு அடுத்தது உங்கள் வீடியோ பார்த்தோம் சார். அதுலேருந்து தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, இதை வச்சு நம்ம மணி பார்த்துட்டு
இன்கம் பார்த்துட்டு அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விமன் என்டர்பிரனர், அவங்க நேம் கூட சகுந்தலா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு 6 to 8 months பிஃபோர் எனக்கு கால் பண்ணி இது மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் டைட்டாக இருக்குது, மேபி கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம், இப்போதைக்கு நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க, லேட்டாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1 month பிஃபோர் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சார் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், நான் இனிஷியலாக எனக்கு எப்படியாவது கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு நல்லா சமைக்க வரும், ரொம்ப குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் சமைப்பேன். நான் வந்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் சென்னையில் பார்த்திங்கன்னா மேஜராக எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் மினிமம் 30 to 1000 வீடுகள் கூட இருக்கும். இப்போ எஸ்டான்ஷா மாதிரியோ இல்லை அப்பாசாமி ரியல் எஸ்டேட் மாதிரியோ இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா பீப்புள் வந்து அவங்க இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து இந்த மாதிரி நான் ஃபுட் மேக் பண்ணுறேன், உங்களுக்கு மார்னிங்க்கு என்ன நான் ஒரு மெனு அனுப்புவேன், முந்தின நாள் நைட்டே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன், அந்த குரூப்பில் மெனு அனுப்பிச்சிடுவேன். எனக்கு நைட்டு நீங்கள் 9 o'clock ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன் மார்னிங்கே வந்து 8 o'clock அப்படின்னு சொல்லி மெனு அனுப்பிச்சிடுவேன். அதே மாதிரி மதியானத்துக்கு என்ன வேணுமோ மார்னிங் எனக்கு 9:30 முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஜிபேயில் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னா நானே போய் டெலிவரி பண்ணிடுறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு என்னோட அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் விலகி இருக்கவங்க, ஓரளவுக்கு 5 to 6 kilometers உள்ள உள்ளவங்களுக்கு நான் டன்சோவில் புக் பண்ணி நான் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 rupees மட்டும் கொரியர் சார்ஜாக வாங்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் நல்லா கை கொடுத்துச்சு. இப்போ லேட்டர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிடைச்ச எனக்கு ரெவன்யூவை என்னோட இகாம் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிஸ்னஸே நான் இன்னமும் ஸ்கேலிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்த கட்டத்துக்கு. ஸோ இந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், நான் அந்த விஷயமே சொல்கிறேன். ஸோ உடனே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருமே காசு கொடுக்கல, பட் நீங்கள் தான் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கான ஏர்னிங்ஸை நீங்கள் ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரே டைமில் உங்களுக்கு 2 பிஸ்னஸும் கூட உங்களுக்கு சில நேரத்தில் ஸ்டார்ட் அப் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது ஒரு காமனான கொஸ்டின்ஸ் தான். சார் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கல, ஃபுல் டைமாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஃபுல் டைமாக இகாமர்ஸ் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் உடனே ஒரு மேஜர் ரிஸ்க் உங்கள் லைஃப்பில் எடுக்காதீங்க. என்னோட டிஎல் குடைச்சல் கொடுக்குறாரு, என்னோட மேனேஜர் என்னை வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் கொடுத்துட்ருக்காரு, நிறையா டார்கெட் கொடுக்குறாரு, என்னை சுற்றி நிறைய ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை மட்டும் எந்த பிஸ்னஸுமே நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இஷ்யூஸ் இங்கே அதே மாதிரி விஷயங்கள் பிஸ்னஸ்லேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் அதை விட பல மடங்கு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் வந்து நிறையா வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். ஜாபுக்கு போகிறவங்க இன்னும் தனக்கு தானே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து தனக்கு தானே ஒரு ராஜா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கே உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு ஒரு 3 to 4 பேர் இருப்பாங்க. டிஎல்ஓ, ஹெச்ஆர்ஓ, மேனேஜரோ யாரோ 4 பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே பிஸ்னஸில் உங்களுக்கு ஆர்டர் போடுற ஒவ்வொருத்தவங்களுமே உங்களுக்கு பாஸ் தான். உங்களோட ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 300 ஆர்டர்னா 300 கஸ்டமர்ஸும் உங்களுக்கு ஒரு பாஸ் மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணல, அவங்கள வந்து உங்களுக்கு நீங்கள் மதிக்கலைன்னா உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகவே போகாது. இங்கேயும் வந்து அங்கே எப்படி பாலிடிக்ஸ் இருக்கோ இங்கே காம்படிஷன் இருக்குது. அங்கே எப்படி உங்களுக்கு வந்து வேலை வாங்குறதுக்கு 2-3 பேர் இருக்காங்களோ, இங்கே எப்படின்னா லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம். அதில் சொன்னீங்கன்னா வந்து அமேசானில் வந்து விசிபிலிட்டி கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து வெக்கேஷன் மூட் போடாதீங்க, திடீர்னு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, இறக்காதீங்க, நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இன்டெரக்டாக இந்த அமேசான் வைக்கிற இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரி தான் திருப்பியும் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. என்ன பிஸ்னஸ்ன்னு சொன்னாலும் திருப்பியும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டார்கெட்லாம் கொடுத்து ஓட வர மாதிரியே இருக்குது பிஸ்னஸ்லையும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்களோட டீம் மெம்பர்ஸ்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பிஸ்னஸ்லையும் அதே மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு மோட்டோவில் யாருமே வந்து ஜாபை விட்டுட்டு வராதிங்க, பார்ட் டைமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லெவல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட் போகிறவங்களாம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்குன்னா, திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜாபுக்கு போகிற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் பேண்டமிக்கோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆகிடுச்சு. அந்த ஒரு சமயத்தில் உங்கள் ஜாபை நீங்கள் டெம்பரரியாக ஒரு 6 மாதத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு புது ஜாப் தேடுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில பேருக்கு அதாவது மினிமம் ஒரு 2 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் 6 மாதம் வரைக்கும் கூட ஆகும் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் போகிறதுக்கோ, இல்லை அந்த ஜாபை சஸ்டெயின் பண்ணி திருப்பி அந்த ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகி நம்ம அந்த ஜாப் போகிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஸோ எப்போவுமே ஜாபுக்கு போகிறவங்க ஒரு 6 மாத சம்பளத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 30,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு 1,80,000 வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் சர்வே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இல்லைனா நிறைய கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஓடிட்டு அதுலேருந்து 3 வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஜாபை வந்து ஃபுல் டைமாக பார்க்குறீங்களா, தயவு செய்து ஓட்டி பார்க்காதீங்க. ஏன்னா ஒரே விஷயத்த நீங்கள் அதிகபட்சமாக செய்கிறதுனால உங்களுக்கு மணி எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க கார்ப்பரேட் செக்டர். நான் ஒத்துக்கிறேன்.
ஓகேவா. ஓட்டின்ற பேரில் ஒரு டார்கெட் வச்சு இன்சென்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வைக்கிறதுனால அவங்க தான் அதிகமாக கெயின் ஆகிறாங்க. உங்களுக்கு வந்து என்ன ஒரு டெம்பரரியாக ஒரு ஃபண்டு உங்களுக்கு கிடைக்கிது. ஓகே. பட் ஆனால் அந்த டைமில் பிஸ்னஸ் கூட விட்டுருங்க, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒரு ஸ்கில், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டை பற்றி நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இந்த ரெஸ்யூமில் உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகும்போது நிறைய உங்களுக்கு விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக அமையும். நான் என்னோட பர்சனலான ஒரு அட்வைஸ் என்னென்னா வந்து பிஸ்னஸை வந்து ஃபுல் டைமாக எடுக்கிறேன், ஜாப்லேருந்து நான் லெஃப்ட் ஆகிறேன்னா இந்த ஒரு ரூல் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு 60,000 சேலரி வாங்குறீங்க, ஓகேவா. ஒரு 60,000 சேலரி வச்சு உங்களோட வீட்டோட கரண்ட்டு பில்லு, கேஸு, க்ளாசரி, ரெண்ட்டு, பெட்ரோலு எல்லாமே வந்து இந்த 60,000 ரூபா இதில் நீங்கள் முடிச்சுறீங்க. அப்போ உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 60,000னா ஒரு வருஷத்துக்கு தேவையான அந்த சம்பள காசு கிட்டத்தட்ட ஒரு 7,20,000 உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தாராளமாக உடனே குவிட் பண்ணலாம், ஓகேவா. அப்படி இல்லைன்னா என்னோடய ஜாபில் கிடைக்கிற சம்பளத்தை விட 5 மடங்கு எனக்கு பிஸ்னஸில் ரெவன்யூவாக கிடைக்கிது சார் அப்படின்னாலும் நீங்கள் விடலாம். இந்த 2 ரூலை ஏதாவது ஒன்று விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பர்சனலாக இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் ஒரு ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு மாறுறீங்கன்னா ரொம்ப கமுக்கமாக இருங்க, ரொம்ப சைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுங்கள். ரொம்ப விகரஸாக ஸ்டோரி வைக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த பிஜிஎம் போட்டு வந்து நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆர்டர் வர ஆரம்பிச்சு, அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க உங்களோட கொலீக்ஸ் கிட்ட, ஓகேவா. ஏன்னா திருப்பி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகாமல் ஜாபுக்கு போகும்போது அங்கே சிரமப்பட வேண்டியிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட கவுண்டமணி கதை மாதிரி தான், கப்பலில் வேலைன்ற மாதிரி தான் ஆகிடும். நான் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஸ்டோரி போடுங்க, ஸ்டேட்டஸ் போடலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும், ஓகேவா. உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நானும் இல்லை வேறு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வைக்கிறீங்க, சர்வீஸ் வைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி ஆகணும். இந்த சினாரியோ வந்து ஜாபில் வந்து பிஸ்னஸை பார்ட் டைமாக பண்ணுற பீப்புளுக்கு ஒத்து வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். லாஸ்ட் வீக் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு, ப்ரோ இந்த மாதிரி நான் +2 தான் படிச்சிருக்கேன், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து காலேஜ் போகிற விருப்பம் இல்லை, ட்ரேடிங்கும் பிஸ்னஸையும் ஃபுல் டைமாக பண்ணலான்னு இருக்கேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. ட்ரேடிங் வந்து வேறு யார்ட்டையோ கேட்டுப்பாங்க போல இருக்குது. பிஸ்னஸ் ஓரியன்டாக இந்த கமெண்ட்டில் இதையும் இன்க்ளூட் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இந்த மாதிரி நிறையா பேர் இந்த மென்டாலிட்டியில் சுற்றுறாங்க. அது காரணம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவும் கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மெயினாக இந்த பாயிண்ட் பொருந்தும், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பாயிண்ட் பொருந்தாது, ஓகேவா. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்னா தயவுசெய்து இந்த ஏஜில் பிஸ்னஸோ இல்லை ஒரு பார்ட் டைமாக ஃப்ரீலான்ஸோ ஜாபோ எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணுன்ட்டு இந்த வயசில் யோசிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து படிக்கிற வயசு. என்றைக்கு வேணால் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், ஆனால் என்றைக்கு வேணால் படிக்க முடியாது, கஷ்டம். நம்ம சொல்லலாம் கரஸில் போடலாம், அதில் போடலான்ட்டு, ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒத்து வராது. இந்த வயசில் நீங்கள் ஃப்ரீடம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எங்கே போய் முடியும்னா, எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது நடந்த ஒரு கதையை சொல்கிறேன். என் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பையன் பார்ட் டைமில் பீஸா டெலிவரி பாயாக வேலைக்கு சேர்ந்தாங்க, ஓகேவா. அப்போ என்னாச்சுன்னா, படத்துக்கு போகிறதுக்கு நான் எங்கள் அப்பாட்ட காசு வாங்க, அவன் வந்து டேரெக்டாக அவன் சம்பாரிச்ச காசு எடுத்து வருவான். இன்டர்வலில் பாப்கார்ன் ஏதோ ஆட்டும் தாராளமாக செலவு பண்ணுவான். அப்புறம் நாங்கள் வந்து சின்னதாக ஒரு சோனி டிப்போன்னு ஒரு ஃபோன் வச்சுருந்தேன். அவங்க வந்து டேரெக்டாக வந்து சாம்சங்கில் ஒரு மொபைல் வச்சுருந்தாங்க, ஹையர் எண்ட் ஃபோன். அப்போ அவங்களோட இன்டென்ஷன்னா நம்ம சம்பாதிக்க நம்ம செலவு பண்ணுறோம், அப்பா அம்மாட்ட கேட்க தேவையில்ல. அப்போ நம்ம இன்னமும் சம்பாரிச்சா இன்னமும் பெரிய ஃபோன் வாங்கலாம், இன்னமும் நிறையா தேட்டர்ஸ் போகலாம், இன்னமும் நிறையா செலவு பண்ணலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவனோட இன்டென்ஷன் வந்து எஜுகேஷன் வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற இதிலே போயிடுச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ட்ராப் அவுட்டு, ஃபஸ்ட் இயர்லேயே ட்ராப் அவுட்டு. இன்றைக்கி அவங்களோட இருக்கிற இன்றைக்கி அவங்களோட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஸ்கூலிங் டைம்லேயே அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கிறவங்க எப்போனா படிச்சிடலாம் சார், எங்கே வேணால் படிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலை அவங்கள மாற்றிடும், ஓகேவா. காலேஜ் பசங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக இகாமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய இடத்துல சொன்னது 2 விஷயம் உங்களுக்கு அமைது. ஒன்று, பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் டெவலப் ஆகலாம். எதுவுமே செட் ஆகலையா, உங்ககிட்ட ஸ்கில் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டிகிரி இருக்குது, இகாமர்ஸ் அப்போ ரியல் டைம் நாலேஜ் இருக்குது, நீங்கள் தாராளமாக ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உட்காந்துடலாம், ஓகேவா. ஸ்கூல் பசங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது செட் ஆகுது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செட் ஆகிறதுக்கு காரணம்னா அவங்க அடுத்த கட்டமாக கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் இன்னமும் பேரண்ட்ஸ் கிட்ட செலவு காசு வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒரு செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து பிளான் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்ல இடத்துக்கு வந்துடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்து மார்க் பண்ணி சொல்லுங்கள். முக்கியமாக நான் எதாவது சொல்ல மிஸ் பண்ணால் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடியது சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியம் நிறையா போஸ்ட்லாம் போட்டுருக்கோம், அதில் ஸ்டோரிஸில் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.